சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்தா யுவா இருப்பானே? அவன் வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிருப்பான். வாங்கம்மா. மேடம். அத்தை, யாரத்த வந்திருக்கா? வெண்ணிலாவையும் கலையையும் யாரோ போலீஸ் கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. என்னன்னு தெரியல, விசாரிப்போம். வெண்ணிலா அழாதுன்னு சொல்றல. வாங்க. என்ன விஷயம்? ஸ்டேஷன் வாசல்ல நின்னுக்கிட்டு இந்த பொண்ணு மாமாவை பார்க்கணும் ஒரே தகராறு மேடம். பயங்கர இடைஞ்சலா இருக்கு மேடம். இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை திட்டுறாரு, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட சொல்லி வீட்டுல விட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாரு மேடம். என்ன வெண்ணிலா, நாம முத்தரசனை ஸ்டேஷன்ல அப்படியே விட்டுருவோம் நினைச்சியா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? அவங்க செய்யற வேலைக்கு எப்பவுமே இடைஞ்சல் கொடுக்க கூடாது, புரியுதா? நம்ம வீடுங்கிறதால இவங்க கொண்டு வந்து விட்டாங்க. இதே மத்தவங்களா இருந்தா இப்படி பண்ணுவாங்களா? எப்படியாவது மொத்தமாமாவை வெளியே கொண்டு வரணும் அத்தை. மொத்தமாமா பாவம் அத்தை. உள்ள என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ தெரியல அத்தை. சாப்பிடுறதுக்கெல்லாம் ஏதாவது கொடுத்தாங்களான்னு தெரியல. அது எப்படிமா விட்டுருவோம்? அதெல்லாம் பார்த்து கரெக்டா வேலைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கும். சரி மேடம், நான் கிளம்புறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க, மறுபடியும் வீட்ல இருந்து விட்டுறாதீங்க. அப்புறம் திரும்பியும் கிளம்பி வந்து தகராறு பண்ணுச்சுன்னா ஸ்டேஷன்ல என்னதாமா திட்டுவாங்க. அப்புறம் தேவையில்லாம எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஐயோ, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இவ அங்க வரவே மாட்டா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். கலை, வெண்ணிலாவை உள்ள கூட்டிட்டு போமா. வெண்ணிலா ஸ்வேதா, வாமா நம்ம ரூமுக்கு போலாம். வா. ஒரு நிமிஷம் போலீஸ்னதும் அந்த யுவா விஷயமா தான் தேடி வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டாத்த. கடைசியில பார்த்தா இந்த அன்னக்காவடி பண்ண வேலைக்காக வந்திருக்காங்க. முத்தரசு மாமா மேல இவளுக்கு தான் பயங்கர ஆசையும் அக்கறையும் இருக்கிற மாதிரி சீன் போடுறா பாத்தீங்களா? இவளை விட்டு வைக்க கூடாதத்த. இவ இப்படி பண்றதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ வெண்ணிலா பாவம் நல்லவனு இன்னும் ஜாஸ்தியா அவ மேல பாசத்தோட வெளியே வருவாரு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இது வரைக்கும் இந்த வீட்டுல வெண்ணிலாவுக்கு சாதகமா இருந்து சப்போர்ட் பண்ணி கொடி புடிச்சிட்டு இருந்த அந்த யுவா இந்த நிமிஷத்துல காணாம போயிட்டான். இதுதான் ரொம்ப கரெக்டான டைம் அத்த. நீ சொல்றது புரியுது ஸ்வேதா. இப்ப மட்டும் நாம அவளை காலி பண்ணிட்டா ஏன் எதுக்குன்னு கேட்க ஆளே இருக்க மாட்டாங்க. மாமா ஸ்டேஷன்ல இருக்கிறது நமக்கு இன்னும் வசதி. அதனால நாம லேட் பண்ணிடாம இன்னைக்கு நைட்டே அவ கதைய முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா மாமா வந்துட்டாருனா அதுக்கப்புறம் தேவையில்லாத பல சிக்கல்கள் உருவாகும். அவ செத்ததுக்கு அப்புறமா மாமா வெளியே வந்தாருன்னா வெண்ணிலா செத்த சோகத்துல கொஞ்ச நாள் அழுதுகிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா எனக்கு கண் ஆபரேஷன் நடந்துச்சு, பார்வை நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்க கல்யாணத்துக்கு உடனடியா ஏற்பாடு பண்ணிடலாம். அதை தடுக்கிற சக்தியா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே மாமா வெண்ணிலா மேல நல்ல அபிப்பிராயத்துல இருக்காரு. அவர் வெளியே வந்தாருன்னா அது அதிகமாகுமே தவிர
குறையறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடியே அவ கதைய முடிச்சிடணும். இன்னைக்கு நைட்டு தான் சரியான டைம். இதை விட்டா வேற வழியே இல்ல அத்தை. சரிம்மா, பாத்துக்கலாம். என்ன மருது, நீ சொன்ன மாதிரி அவளை இன்னைக்கு முடிச்சிடலாம். வெண்ணிலா, நீனும் சாப்பிடல. வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. மொத்த மாமா எந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல கலை. இந்நேரம் வரைக்கும் அது சாப்பிட்டுச்சான்னு கூட தெரியல. அவமானத்துல கூனி குறுக்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்குமே. அது அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன நீ சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்றியே, அது ரொம்ப முக்கியமா? ஆமா, முக்கியம்தான். உன்னை நீ கண்டிப்பா பாத்துக்கணும். நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் மறுபடியும் முத்தரசு மாமா வெளியில கொண்டு வரத பத்தி நம்மளால எதையுமே யோசிக்க முடியும். நீ முதல்ல வந்து சாப்பிட வெண்ணிலா. உனக்காக நான் வேணும்னா அத்தை கிட்ட போய் பேசி பாக்குறேன். இல்ல கலை, அவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட கவலையோ பயமோ இல்லாம இருக்காங்க. ஆமா, அது நானும் கவனிச்சேன். நாம வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்க எல்லாரோட முகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருந்ததை நான் கவனிச்சேன். அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னப்பவே முத்து மாமா கேட்டிருந்துச்சுன்னா இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. இப்ப என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலை. உன் பயம் நியாயமானதுதான் வெண்ணிலா. அவங்கதான் ஏதோ பண்ணிருக்காங்க. இல்லனா அவ்வளவு தெம்பாவும் சந்தோஷமாவும் அவங்களால வெளியில வர முடியாது. அது என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிப்போம். நீ வந்து சாப்பிடு வா. இல்ல வேணா கலை, எனக்கு மனசே சரியில்லை, நான் வரல. நீ வேணா போய் சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். வெண்ணிலா, நீ இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா நான் என்ன பண்றது வெண்ணிலா? வா. வெண்ணிலா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து. ஐயோ, இந்த படுபாவிங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு புரியலையே. ஒருவேளை இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வந்தப்ப மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு தெரியலையே. முத்தரசு மாமா வரை இப்ப உள்ள இருக்காரு. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? யாருகிட்ட போய் சொல்லி தடுத்து நிறுத்துறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா தாயே, நீதான் வெண்ணிலாவை காப்பாத்தி அவளோட உயிருக்கு துணையா இருக்கணும். மருது, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி கரெக்டா நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாம உபயோகப்படுத்திக்காம விட்டா நம்மளை விட முட்டாளுங்க யாரும் இருக்க முடியாது. புரியுது ஸ்மிதா, இத்தனை நாள் நடந்த தப்பு இன்னைக்கு நடக்கவே நடக்காது. நானும் எத்தனை நாள் தான் சொத்து வரும் காத்துட்டு இருக்குது. புத்திசாலித்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணி சொத்து உடனே கைக்கு வர மாதிரி வேலையை பார்க்கணும். நீ சொன்ன உடனே ஆளுங்கள்ட்ட எல்லாம் பேசி எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வந்துடும். நானும் இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து வெண்ணிலாவை முடிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல. இப்போ யுவாவும் இல்ல, மாமாவும் இல்ல.
அவளை இல்லாம பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு மருது. நான் சொன்ன ஆளுதான், பேசிட்டு வரேன். ஹலோ, என்னாச்சு? ஹலோ, சொல்லுங்க சாமி. என்னம்மா ஸ்வேதா, நல்லா இருக்கியாம்மா? ஏதோ இருக்க, பிரச்சனை மேல பிரச்சனையா தான் வந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ போன் பண்ணது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான். அந்த கிளிக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத நானே என் கையால அழிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா சாமி, நீங்க சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த அமாவாசை தினம் இன்னைக்கு தான். அந்த கிளிய பிடிச்சு அதுக்குள்ள இருக்கிற சக்திய அடியோட அழிக்க உகந்த நாள் இன்னைக்கு தான். அதுக்காக நான் இப்பவே கிளம்பி உங்க ஊருக்கு வர தீர்மானிச்சிட்டேன். அத சொல்லத்தான் நான் இப்ப உனக்கு போன் பண்ணேன். சாமி, பிரச்சனையால துவண்டு போயிருந்த எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நாங்க உடனே உங்க பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து தயாரா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லதுமா, நேர்ல சந்திக்கலாம். என்ன ஸ்வேதா, போன் வந்து பேச போனப்ப வருத்தமா இருந்த, போன் பேசிட்டு திரும்ப வந்தா சந்தோஷமா இருக்கு. இப்பதான் மாந்திரிகர் எனக்கு போன் பண்ணிருந்தாரு. இன்னைக்குதான் அவர் சொன்ன அமாவாசை நாளா. அவர் இங்க கிளம்பி வந்து கிளிக்குள்ள இருக்கிற சக்திய அழிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நாம வெண்ணிலாவ அழிக்க திட்டம் போட்ட அதே நேரத்துல அந்த கிளிக்குள்ள இருக்கிற சக்தியும் அழிய போகுது. நாம நினைக்கிறது எல்லாமே நடக்க போறதுக்கான ஒரு நல்ல சகுனமா தான் நான் இத பாக்குறேன். அதனாலதான் என்னையும் மீறி அந்த மகிழ்ச்சி என் முகத்துல தெரியுது. ஆமா, உங்ககிட்ட போன்ல யார் பேசினாங்க? நான் சொன்ன ஆளுங்க தான். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வந்து நாம சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவாங்க. இது மட்டும் நடந்துட்டா போதும், இனி எல்லாமே கரெக்டா நடக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரி சொத்து நம்ம கைக்கு வந்து சேரும். அப்ப இன்னைக்கு நைட்டோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். 1க்கு 2 நடக்க போறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. மணிக்கு வரவும் வெண்ணிலாவோட படத்தை அனுப்பி நைட்டு 11 மணிக்கு வர சொல்லிருக்காருன்னா ஏதோ தப்பான திட்டம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கடைசி யார் நம்பருக்கு பேசிருக்காரு? கடைசியா பேசின நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்னா தான் இருக்கு. அப்போ மெசேஜ் பார்த்துட்டு அவங்க வரன்னு தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? ஹால்ல இவரும் ஸ்வேதாவும் பேசினதையும் இப்ப இவர் என்ன பார்த்ததும் இவரோட முகம் மாறினதையும் பார்க்கும்போது கண்டிப்பா வெண்ணிலாவுக்கு ஆபத்து இருக்குன்னு தான் தோணுது. முத்தரசு மாமா இல்லாத சூழ்நிலையில இந்த படுபாவிங்க இப்படி திட்டம் போடுறாங்களே. அதான் நீதான் ஏதாவது வழி காட்டணும். என்ன கலை, கோவில் சாத்துற நேரத்துல போய் ஏதோ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த நேரத்துல யார் இருப்பா? எப்படி பூஜை பண்ண முடியும்? வெண்ணிலா, பேசாம அமைதியா வரியா? வா.
வெண்ணிலா, நான் சொல்றது கவனமா கேளு. விடிய காலையில 3 மணிக்கு நான் வந்துருவேன். அப்ப நீ எழுந்துச்சு ரெடியாரு. முத்தரசன் மாமாவுக்காக நம்ம பேசி வச்ச மாதிரி பூஜையை முடிச்சிடலாம். அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற பூஜைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டா முத்தரசன் மாமா கண்டிப்பா வெளியில வந்துருவாரு. ஆனா நான் மட்டும் ஏன் காலை இங்க படுக்கணும்? நம்ம 2 பேருமே காலையில வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்துடலாமே. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல வெண்ணிலா. நான் சொன்னா கேளு. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஹே வெண்ணிலா, உனக்கு இப்ப முத்தரசன் மாமா வெளியில வரணுமா வேணாமா? வரணும். அப்ப பேசாம நான் வர வரைக்கும் நீ இங்கேயே உட்காரு. அப்படி படுக்கிறதா இருந்தாலும் நீ இங்கேயே தான் படுத்துக்கணும். வேற வழியே கிடையாது. சரி காலை, நீ சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் இங்கே படுக்கிறேன். அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல? சாமி, ஒரு சின்ன உதவி. வெண்ணிலா நைட்டு கோவிலுக்குள்ளேயே தங்கிக்கிட்டோம். காலையில 3 மணிக்கு அவ முத்தரசன் மாமாவுக்காக பூஜை பண்றதுக்காக இங்க இருக்கணும். அதிகாலையில 3 மணிக்கு நானும் இங்க வந்துருவேன். அதனால கோவில பூட்டிட்டு சாவி என் கையில கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். இப்ப நீங்க சாவி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வரும்போது சாவி உங்க கையில கொடுத்துடுறேன். சரிம்மா. வெண்ணிலா அவங்க மாமாவுக்காக பூஜை பண்ணணும்னு வந்திருக்கிறத நான் ஏமா தடுக்கணும்? அதுவும் அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில பண்ற பிரம்மமுகூர்த்த பூஜை முக்கியமானது, ரொம்ப விசேஷமானது. வெண்ணிலா கண்டிப்பா இருக்கட்டுமா. நீ போயிட்டு காலையில வந்துரு. கொஞ்சம் இருமா, நான் சைடு கேட்டு கதவை பூட்டிட்டு சாவி வந்து உன்கிட்ட கொடுத்தேன். வெண்ணிலா, நீ இங்கே உட்கார்ந்துக்க. தூக்கம் வந்தா இங்கே படுத்து தூங்கு. என்ன, உட்காரு. வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனாலதான் அவளை இங்க தங்க வச்சுட்டு போறேன். எப்படியாவது இந்த ஒரு நைட் தாண்டிட்டா வெண்ணிலாவோட உயிரை காப்பாத்திடலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த படுபாவிங்க மறுபடியும் என்ன திட்டம் போடுவாங்கன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு எப்படியாவது அவ உயிரை காப்பாத்தணும்னா அவளை கோவில்ல தங்க வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. இங்க பாரு, நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்குவியா? சரி, நான் போயிட்டு வரேன். வெண்ணிலா, நான் கிளம்புறேன். நீ இங்கே படுத்து தூங்கு. நான் நேரமே வந்துருவேன். பூஜை ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா முத்தரசன் மாமா நீ பண்ண போற பூஜைனால வெளியில வரதான் போறாரு. சரி, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இருந்து. சரி கலை. போலாமா? போலாம் சாமி. சாமி, என் முத்து மாமா எப்படியாவது வெளியில வந்துடணும். அது மட்டும் நடந்துட்டா நான் காலை முழுக்க கோவில்லயே உட்காந்து இப்படி பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னாச்சுப்பா? என்னன்னு தெரியல சாமி. திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிருச்சு. சரி, இறங்கி என்னன்னு பாரு. சரிங்க சாமி. சாமி, உள்ள ஒரு வயர் கறி இருக்கு. ஒரு 10-15 நிமிஷத்துல சரி பண்ணிடுறேன் சாமி. சரி, பாரு.
ஏதோ அபசகனமா தெரியுது.